சென்னையில் கால் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் பெற்ற போக்குவரத்து போலீசார் தொடர்பான வீடியோக்கள் வெளியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ இது எந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது? அந்த அதிகாரியினுடைய பெயர் என்ன? அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? கோகுல், சென்னை அம்பத்தூர் பகுதியில் அம்பத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் லஞ்சம் வாங்குவதை போன்ற ஒரு வீடியோ வெளியாகியது. அந்த வீடியோ அடிப்படையில் காவல்துறை உயரதிகாரிகள் இந்த லஞ்ச புகார் குறித்து விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே போக்குவரத்து போலீசார் நேரடியாக வாகன ஓட்டிகளிடம் அபராதமா பணமா வசூல் செய்யக்கூடாது என்பதற்காக பணமில்லா பரிவர்த்தனை, பணமில்லா அபராத தொகை வசூலிப்பதற்காக ஏற்கனவே பல நடைமுறைகளை போக்குவரத்து போலீசார் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி அபராத தொகை செலுத்தலாம். அதே போல பேடிஎம் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகளையும் தபால் நிலையங்கள்ல போய் அபராதம் செலுத்தலாம் என்ற ஒரு பல நடைமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில நேரடியாக பணம் வாங்குவதை போல இந்த வீடியோ இருப்பதை அடுத்து உடனடியாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரனை இடைநீக்கம் செய்து சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். லஞ்சமாக பணம் பெறாவிட்டாலும் இதுபோன்று வாகன ஓட்டிகளிடம் பணம் வாங்குவதற்கான எந்தவித ஒரு அவசியமும் இல்லை. ஏனென்றால் பணமில்லா அபராத தொகை வசூலிப்பதற்கான நடைமுறை ஏற்கனவே சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிமுகப்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் பணம் வாங்குவதை போன்ற அந்த வீடியோ தெளிவாக காண்கிறது. அந்த வீடியோவில் பணம் பெற்றுக்கொண்டு வாகன ஓட்டிகளும் அவர் அந்த காரில் மறைமுகமாக மறைத்து வைப்பது போன்ற அந்த காட்சிகள் எல்லாம் உள்ளது. அந்த அடிப்படையில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் நடத்திய நேரடி விசாரணையில அந்த லஞ்சம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ரவிச்சந்திரன் மீது பணியிடை நீக்கம் உத்தரவு உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மீது பல்வேறு புகார்கள் உள்ளது. தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றிய போது அங்கிருந்த ஒரு போக்குவரத்து போலீசார் தர்மன் என்பவரை பைக்கில் இருந்து அவர் சாலையில் செல்லும் போது இழுத்து செல்வதை போன்ற ஒரு வீடியோ வெளியாகியது. அப்போது அது பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சிகிச்சையிலும் சிக்கிய ரவிச்சந்திரன் தான் அதன் பின்பு அம்பத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அந்த பணியிட மாற்றத்திலும் இது போன்ற லஞ்ச புகாரில் சிக்கி தற்போது நடவடிக்கைக்கு ரவிச்சந்திரன் உள்ளாகி இருக்கிறார். தொடர்ந்து ரவிச்சந்திரன் மீது இந்த லஞ்ச புகார் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோகுல், தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஒரு பக்கம், ஆனா இந்த மாதிரி வீடியோ இல்லாம பல இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதை சாமானிய மக்கள் தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில இது போன்ற ஒரு விஷயம் நடக்குமே, ஆனால் எங்கு யாரிடம் இது குறித்து புகார் அளிப்பது? கோகுல், ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கட்டும், போக்குவரத்து கூடுதல் ஆணையராக இருக்கட்டும், போக்குவரத்து போலீசார் பணமாக அபராத தொகை வசூல் செய்யக்கூடாது என்ற ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. லஞ்ச புகார்கள் போக்குவரத்து போலீசார் மீது அதிக அளவில் வருவதையொட்டி அந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக, இது போன்ற லஞ்சம் வாங்குவதை குறைப்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கையை சென்னை மாநகர காவல்துறை எடுத்திருந்த நிலையில தற்பொழுது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் லஞ்சம் வாங்குவதை போன்ற ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உடனடியாக லஞ்ச பணமாக யாராவது கேட்டால் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு அறைக்கும் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கும் போக்குவரத்து காவல் உயர் அதிகாரிகளுக்கும் உடனடியாக தகவல் தெரிவித்தால் அது நடவடிக்கையாக எடுக்கப்படும் என்று ஆதாரப்பூர்வமாக அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ வெளியாகிய இன்றைய தினமே அவர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. எக்காரணத்தை கொண்டு போக்குவரத்து சார் எந்த காரணத்திற்காகவும் பணத்தை நேரடியாக வசூல் செய்யக்கூடாது. அபராத தொகையை வசூல் செய்வதற்கான நடைமுறைகள் உள்ளன. அது போன்றுதான் வசூல் செய்ய வேண்டும். பணத்தை நேரடியாக வாங்கினாலே அது லஞ்சமாக கருதப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது ரவிச்சந்திரன் பணம் வாங்கியதை ஒட்டி அந்த எதற்காக பணத்தை பெற்றார், அவர் லஞ்சமாக பெற்றாரா என்பதெல்லாம் அடுத்த கட்ட விசாரணைக்கு தான் செல்லும். பணம் வாங்கியதே தவறு என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக அவரை பணியிடை நீக்கம் செய்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர் அதிரடியாக தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து இவர் என்ன காரணத்திற்காக பணம் வசூல் செய்தார், ஏற்கனவே ஒரு மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து தொடர்ந்து அவர் மீதான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தகவலாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காவல்துறையினர், அதாவது போக்குவரத்து போலீசார் பணமாக அந்த பெனால்ட்டியை வாங்கக்கூடாது என்பது விதிமுறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது குறித்து எமது செய்தியாளர் கோகுல் தெரிவித்த தகவல்களை நாம் தற்போது கேட்டோம். தொடர்ந்து அந்த காவல்துறை அதிகாரி, போக்குவரத்து போலீசார் பணம் பெற்ற, லஞ்சம் பெற்ற அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம்.